ஜாதி அப்படின்னா என்ன? ஜாதிங்கிறதுங்க ஒரு காலத்தில் அவரவர் செய்யும் தொழிலை வைத்து ஜாதிகள் உருவாச்சு. நீங்கள் ஜாதின்னு சொல்கிறத விட வேலை அப்படின்னு மாற்றிடுங்களேன். இப்போ ஒருத்தர் வராரு உங்கள் வீட்டுக்கு விருந்தாளி, அப்புறங்க என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ ஐடிங்கிறத ஜாதியாக மாற்றிருக்கு. இவர் ஐடி ஜாதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அந்த மாதிரி பாத்திரம் மண்பாண்டம் செய்கிறவங்கெல்லாம் கொய்யவர், துணி துவைக்கிறவங்கெல்லாம் வண்ணான், இப்படி ஒவ்வொரு வேலை செய்கிறத பொறுத்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த வேலைக்கு அது ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே பெருசாகி ரொம்ப வருஷம் ஆனவுடனே அது ஜாதியாக மாறிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி என்பது தொழில். இப்போ ஒரு பாத்திரம் மண்பானை செய்கிற கொயவர் அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் மளிகை கடை வச்சிருக்கிறாரு. இன்னொரு ஒரு அப்பா மண்பானை செய்கிறாரு. ஒரு பையன் மளிகை கடை வச்சிருக்கிறாரு, ஒரு பையன் ஐடிக்கு போயிட்டாரு. அப்போ இவர் ஐடி ஜாதி, இவர் மளிகை கடை ஜாதி அப்படின்னு சொல்ல முடியுங்களா? புரிஞ்சுக்குங்க, என்னைக்கோ உருவான ஒரு விஷயம்தான் தொழிலை மையமாக வைத்து இனத்தை பிரித்திருந்தார்கள். அது அந்த காலம், அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தொழிலெல்லாம் மாறிட்டே இருக்குது. இல்லை யார் என்ன தொழில் செய்கிறாங்கன்னே தெரியல. இனிமேலும் அந்த ஜாதியெல்லாம் பற்றி பேசுறது பிரயோஜனம் இல்லை. அப்படி அதை வச்சு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களது அதுக்கான என்ன பலன் இருக்கோ அது கிடைக்கும், அவ்வளோதான்.